வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் கைத்துப்பாக்கியை சான்று பொருளாக பெற்றுள்ள நீதிமன்றம் அதற்கான அனுமதியை இடைநிறுத்துவது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறவுள்ளதாக சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். ஜாலில் காணி வழக்கொன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் பிரதேச வாசிகளுக்கும் இடையே இடம்பெற்ற முரண்பாடு தொடர்பில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மணிவண்ணன் இதனை கோரியுள்ளார். இன்று இடம்பெற்ற குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் முன்னிலையாக இருந்தேன். இதன்போது மன்றிடம் 2 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தேன். முதலாவது, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பிணை வழங்கி உத்தரவிடுவதாகவும் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் கோரிக்கையை பரிசீலனை செய்து பிணைக்கான அனுமதியை வழங்கியிருந்தது. அதனடிப்படையில் இளவாளி காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக மன்றிற்கு தெரிவித்ததை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கில் பின்வரும் விடயங்களை விளக்கியிருந்தேன். ஒருவருக்கு கைத்துப்பாக்கியை வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்குவதானது எவ்வித குற்றப்பின்னணியும் இல்லாதவராக இருக்க வேண்டும். மேலும் குற்ற வழக்குகள் இருக்கும் நபருக்கு கைத்துப்பாக்கியை வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்க முடியாது. இதனடிப்படையில் அர்ச்சனாவுக்கு எதிராக அந்த குற்ற வழக்குகள் இருப்பதால் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடாது. இலங்கையில் உள்ள எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தான் வைத்துள்ள துப்பாக்கியை கொண்டு செயற்படுகின்ற மக்களை மிரட்டுகின்ற செயற்பாட்டை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இவரது புதுவிதமான தனக்கு வழங்கப்பட்ட அனுமதியை பயன்படுத்தி சமூகத்தை மிரட்டுவதாகவும் இதன் காரணத்தால் அதனை ரத்து செய்யக்கோரி மன்றிடம் சமர்ப்பிப்புகளை மேற்கொண்டேன். இதனடிப்படையில் அவர் துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அனுமதி குறித்த விசாரணைகள் இடம்பெறவுள்ள நிலையில் தற்போது அது நீதிமன்ற சான்று பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் அனுமதியை முழுமையாக ரத்து செய்வது தொடர்பில் பரிசீலிக்க காவல்துறைக்கு மேலதிக அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றால் உத்தரவொன்றும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு எதிர்வரும் 19/8/2026 அன்று தவணையிடப்பட்டுள்ளது என்றார். ஹட்டன் டிகோயா பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இடம்பெற்ற குறித்த விபத்தில் 22 பேர் காயமடைந்து டிகோயா குலங்கன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறை தெரிவித்த கருத்தின்படி டயகமவிலிருந்து போர்டைஸ் வழியாக ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பயணிகள் ஒன்றே பிற்பகல் 3 மணியளவில் டிகோயா பட்டல்கள பகுதியில் வைத்து எதிரே வந்த வாகனத்திற்கு இடமளிக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 25 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. காயமடைந்தவர்களில் பாடசாலை மாணவர்கள், பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோரும் உள்ளடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து இடம்பெற்ற வேளையில் பேருந்தில் சுமார் 35 பயணிகள் பயணித்துள்ளனர். இலங்கையின் தற்போதைய மக்கள் தொகையில் 4 பேரில் ஒருவர் இரைப்பை அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். வயிற்றில் உள்ளடக்கில் ஏற்படும் இரைப்பை அலர்ஜி இன்று ஒரு பொதுவான நிலையாக உள்ளதாக எம்பிலிபிட்டி வைத்தியசாலையின் வயிறு, குடல் மற்றும் கல்லீரல் நோய்கள் நிபுணரான வைத்தியர் தனுஷி அபேநாயக்கு தெரிவித்துள்ளார். இதன் முக்கிய அறிகுறிகளாக நெஞ்சுவலி, வயிற்றுவலி, வயிறு உப்புசம் மற்றும் சிறிதளவு உணவிலேயே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஏற்படும். இவற்றுடன் நீண்டகால வலி நிவாரணி பயன்பாடு, மோசமான உணவு, மன அழுத்தம் மற்றும் மது அருந்துதல் அல்லது புகைப்பிடித்தல் ஆகியவும் காரணங்களாகும். 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல் எடை குறைதல், இரத்த வாந்தி அல்லது கருப்பு நிற மலம் கழித்தல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக எண்டோஸ்கோபி பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகும். ஏனெனில் இவை புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எண்ணெய், சர்க்கரை மற்றும் மிளகாய் அதிகமுள்ள உணவுகளை குறைத்தல், சிறிய வேளை உணவுகளை உண்ணுதல் என்பவற்றின் மூலம் இவற்றை கட்டுப்படுத்தலாம். மேலும் இரத்த பரிசோதனைகள் மற்றும் ஸ்கேன்கள் மூலம் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியலாம். இந்த நிலைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சரியான சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் முழுமையாக குணமடையவும் கடுமையான சிக்கல்களை தடுக்கவும் முடியும் என்றும் எச்சரித்துள்ளார். நாட்டில் இளையோரை போதையில் இருந்து கட்டுப்படுத்த ஜனாதிபதி அனுர்குமார் தலைமையிலான அரசாங்கம் கடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் கேகாலை தேவலகம பகுதியில் போதைப்பொருள் வாங்குவதற்கு பணம் தராததால் பெற்ற தாயின் கால்களை தடியால் அடித்து உடைத்த மகனின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கேகாலை தேவலகம பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருவர் போதைப்பொருள் வாங்குவதற்காக தனது தாயிடம் 5000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். இந்நிலையில் பணம் இல்லை என தாய் கூறியதால் ஆத்திரமடைந்த இளைஞன் அருகில் கிடந்த தடியால் தாயின் 2 கால்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளார்.
வலியால் துடித்தவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள நிலையில் தாயார் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். அதேவேளை போதைப்பொருள் நுகர்வதற்காக தன் தாயிடம் பணம் கேட்டு வற்புறுத்தியதாகவும் மகனின் சில அச்சுறுத்தல் காரணமாக சில சமயங்களில் தாய் பணம் கொடுத்து வந்துள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை பிடிக்க தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ரணிலின் செயலாளர் சமநேகநாயக்க ஆகியோருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டுள்ளது. அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்கு பிற்போடப்பட்டுள்ளது. இன்றைய விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெலீப பீரிஸ் அவர்கள் பின்வரும் விடயங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்தார். எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதிக்கு முன்னதாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே சமயம் வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவையும் பெயரிடுவதா என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து விசாரணைகளின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றங்களை அடுத்த தவணையின் போது சமர்ப்பிக்குமாறு நீதவான் இதன் போது உத்தரவிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவர அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு சத்திய கடதாசி மூலம் நீண்ட கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் அதனை லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு அறிவித்துள்ளது. 2 வார காலத்திற்குள் சொத்து விவர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமையன்று முன்னாள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அறிவுறுத்தலுக்கு இணங்க முன்னாள் ஜனாதிபதி தனது சட்டத்தரணி ஊடாக கடந்த 9ஆம் தேதி ஆணைக்குழுவிடம் சத்திய கடதாசி ஒன்றை கையளித்து கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க நீண்ட காலம் எடுக்கும் என்பதனால் அதற்காக கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு அதில் கோரப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ஷவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமையவே குறித்து சத்திய கடதாசி கோரப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3வது நாள் அகழ்வு பணிகளானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு பணியின் போது ஏற்கனவே ஆராயப்பட்ட 217 இலக்கங்கள் மற்றும் 220 ஆகிய இலக்கங்களை கொண்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கண்காணிப்புக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து நீதிமன்றக்கு சட்டத்திரணி ரணிதா ஞானராஜா கருத்து தெரிவிக்கையில், இன்றைய அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடு இலக்கங்களான 217 மற்றும் 220 ஆகிய இலக்கங்களை கொண்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கண்காணிப்புக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதில் எத்தனை எலும்பு தொகுதிகள் காணப்படுகின்றன என்பது சுத்தப்படுத்த பின்னரே தெரியவரும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொல்லியல் ஆய்வறிக்கையின்படி இந்த அகழ்வு 1.5 அடியிலிருந்து 2 அடி ஆழமான நிலத்தில் தான் இதுவரை காலமும் எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும் போது தெரிவு செய்யப்பட்ட பகுதி அந்த ஸ்கேனுக்கு உட்படுத்தப்பட்டது. பரிசோதனை உட்படுத்தப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதோடு ஏனைய இடங்களில் எலும்பு தொகுதிகள் இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். குறித்த பகுதியில் உள்ள மண்ணானது கருப்பு நிறத்தில் இருப்பதனால் அதில் ஏதாவது சான்று பொருட்கள் இருக்குமா என்ற கோணத்தில் ஆய்வு செய்வதற்காக மண்ணினை அரைத்து எடுக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது என்றார். கோதுமை மாவின் விலையை அதிகரிப்பதற்கு பிரீமா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி பிரீமா நிறுவனத்தின் கோதுமை மா 1 கிலோகிராமால் விலையை 5 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அந்நிறுவனம் தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளமையே இந்த விலை உயர்விற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பிற்கு அமைய இதற்கு முன்னர் 220 ரூபாவாக காணப்பட்ட 1 கிலோகிராம் கோதுமை மாவின் புதிய விலை 225 ரூபாவாக அதிகரித்துள்ளது.